அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தமிழக அரசியல் நிலவரத்தை பற்றி பேசியாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பரபரப்பு, நொடிக்கு நொடி பரபரப்பு. ஒரு செய்தியை சேகரித்து திடீர்னு உங்ககிட்ட ரீச் பண்ணோம் அப்படின்னா அந்த செய்தி உங்ககிட்ட காதல் அடைகிறதுக்குள்ளே அந்த செய்தி பழசாகிட்டு அடுத்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போகுது. நேற்று இரவு மட்டும் 10க்கும் மேற்பட்ட செய்திகள் பறக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மாக பொறுப்பேற்றுக்க போகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு 10 எம்எல்ஏ கூட தனியாக இருக்கிறார். பிஎம்கேவோட எம்எல்ஏ 2 பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க. விசிகா திடீர்னு கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்றா இரண்டா தமிழக மக்கள் நேற்று இரவு கண்டிப்பாக நெடுநேரம் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் தூங்குறது. அந்த அளவுக்கு பரபரப்பான செய்திகள். சரி, நம்ம இதில் இருக்கிற செய்தியெல்லாம் அலசி ஆராய்ச்சி அதோட உண்மைத்தன்மை என்ன, எங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு, எங்கெல்லாம் போய் ரீச் ஆகிருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த பரபரப்பான செய்தியில் கொஞ்சம் நம்ம உங்ககிட்ட ரீச் பண்ணலான்றதுக்கான ஒரு பெரிய முயற்சியுமே கூட. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவுகளும் இதில் இருக்கிறது. நிறைய மர்மங்கள் உடைக்க வேண்டிய பதிவுகளாகவும் இது இருக்கும்னு நினைக்கிறேன் நான். வாங்க நண்பர்களே, சும்மா ஃபன்னாக வாங்க, அப்படியே ரொம்ப சீரியஸெல்லாம் வராதிங்க, ஆஹா அப்படின்லாம் வராதிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டிவிகேவுடைய அணுகுமுறையா அப்படின்ட்டு 2 ஆங்கிள்லையும் பேசப்படுகிறது. அதையும் பார்த்து விடலாமே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நேற்று சம்பவம் எங்கே தொடங்கியது அப்படின்னா, டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தனது ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 112 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க. 107 எம்எல்ஏக்கள் நான் எங்கள் கட்சியும், 5 காங்கிரஸினுடைய ஆதரவு கடிதமும் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு யாருக்கிட்ட கொடுக்குறாங்க, ஆளுநர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ ஆளுநர் இன்னும் ஒரு 5 பெண்டிங் இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காரு போல். அந்த 5ஐயும் கொண்டு வந்துட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஆட்சி அமைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதவி பிரமாணம் ஏற்றி வச்சுறேன்னு சொன்னது தான் எங்கள் சிக்கலே. அப்போ மறுபடியும் 2-3 தடவை போயிட்டு சட்ட வல்லுநரோடு சந்திச்சிருக்காங்க. ஆளுநர் ரொம்ப விடாப்புடியாக எனக்கு அந்த 5 பேர் வேணுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறார். பட் இதில் என்ன விமர்சனம் வைக்கப்படுகிறதுனால, ஆளுநருக்கான அந்த அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னா தொடர்ந்து எல்லாருமே விமர்சனம் வைக்கப்படுகிறதுனா, ஆளுநருக்கான அதிகாரம் ஃப்ளோ டெஸ்ட் தான். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சியை நீங்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு சந்தேகம் வரும் பட்சத்தில் நீங்கள் ஃப்ளோ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பெரும்பாலும். ஸோ இப்போ ஆளுநர் கேம் பண்ணுறார் அப்படின்ற ஒரு பிரதான ஒரு குற்றச்சாட்டு. அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, மக்களுக்கு ஏன் இந்த இடத்துல எங்கெல்லாம் சந்தேகம் வந்திருக்கும் அப்படின்னா, இதே மாதிரி தாங்க சசிகலா அவர்கள் ஒரு 133 எம்எல்ஏ ஆதரவு இருக்குது அப்படின்னு அப்போது ஆளுநரை போயிட்டு சந்தித்து கடிதம் கொடுத்தாருங்க. வாங்கி வச்சுட்டு மனுஷன் லீவுக்கு கிளம்பி போயிட்டாருங்க. லீவு கிளம்பிட்டு போயிட்டு வந்த 2 நாளில் பார்த்தா சசிகலா தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அப்புறம் நடந்த அந்த கூத்தெல்லாம் நீங்கள் பார்க்க முடிகிறது. இப்போ மக்களுக்குள்ள பல திங்கிங் இடத்துல ஓடி வரும் இல்லையா. திடீர்னு ஆளுநர் மறுக்கிறாரு. மறுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஏடிஎம்கேனுடைய கூட்டம் நடக்குது. ஏடிஎம்கேனுடைய கூட்டம் முடிஞ்ச உடனே வெளியே அன்பழகன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாதுங்க, தாவேக்காவுக்கெல்லாம் ஒரு சிங்கிள் ஆதரவு கூட கிடையாது, அவங்க அணுகுமுறையே சரியில்லை, அதனால் நாங்கள் எந்த காலத்துலேயும் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாதுன்றாங்க. அப்படி என்ன அணுகுமுறை சரியில்லை அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு மீதி அத்தனை கட்சிகளுக்கும் ஆதரவு கடிதம், அதாவது பிஎம்கே விசிகே மீதி சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஆதரவு கடிதம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, ஆதரவு கடிதம் எழுதலை. யாருக்கு? ஏடிஎம்கேவுக்கு இந்த இடத்துல ஆதரவு கடிதம் எழுதலை, இந்த மாதிரி ஆதரவு கொடுங்க அப்படின்ட்டு. ஒருவேளை டீசெண்டாக நாங்கள் அதாவது ஏடிஎம்கே அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா வெளியில் இருந்து கூட ஆதரவு கொடுத்துருப்பாக்கிற மனநிலையில் அவங்க இருந்தாங்க அப்படின்னு தான் அங்கேருந்து செய்திகள் சொல்லப்படுகிறது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் மூலியமாக கட்சியை உடைச்சி ஒரு 32 பேர் மூலிமா இங்கே ஜாயின் பண்ணுங்கன்ற அணுகுமுறை தான் அவங்க கொஞ்சம் எமோஷனலாகவும் டென்ஷனாகவும் ஆயிட்டாங்க. முறைப்படி அணுகியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வெளியிலிருந்தே ஆதரவு கொடுத்துருப்போம். கொஞ்சம் அவசரப்பட்டு கட்சியை உடைக்கணும், நிறைய பேர்த்த தூக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுனால தான் நாங்கள் இந்த முடிவு அப்படின்னு அங்கேருந்து அரசல் புரசலாக செய்தி வந்திருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல உடனே டிவிக்கு போயிட்டு வெளிப்படையாக கடிதம் எழுதுனா அப்படின்னா கொள்கை என்ன? திமுக ஏடிஎம்கே பிரதான 2 கட்சிகள் இல்லாமல் தான் ஆட்சிக்கு வரணுன்றதுல பிரதான கொள்கை. அது இல்லாமல் என்னோட கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னும் போது பிஜேபியோட கூட்டணி இருக்கிற கட்சியை அழைப்பு விடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல திமுக ஸ்ட்ராங் ஆகிடும். ஆஹா என்ன என்ன பாத்தியா, வேஷம் கலைஞ்சிருச்சா,
நாங்கள் அப்பயே சொன்னோம்ல பிஜேபியோட பி டீம்னு ப்ரூஃப் ஆயிடுச்சா அப்படின்னா இந்த இடத்துல போய் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாங்க. மேபி அந்த அணுகுமுறையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டீம் வந்து ஒரு குரூப்பாக கிளம்பி பாண்டிச்சேரியில் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க. சண்முகம் சிவி சண்முகம் அவரோட தலைமையில். உடனே ஊடகங்களுடைய பிரதிபலிப்பெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவ்வளோதான், இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து சேவ் பண்ண வச்சுட்டாங்க. அடுத்த கூட்டணியை வந்து டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கே பேச்சுவார்த்தை நடைபெறுது அப்படின்ட்டு முதல்ல ராதாகிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தர் தான் எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டார். அவர் வந்து நெருங்கிய டிஎம்கேனுடைய நபர். இது நான் நடக்கக்கூடாதுனால அதுக்கப்புறம் எல்லா தேசிய ஊடகங்களும் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க, பயங்கரமாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வந்து கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்லாம் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பெருசாக ட்ரெண்ட் ஆனது அந்த லோகோ, 2 இலை இருக்கிற மாதிரியும் சென்ட்ரலில் வந்து சூரியன் முளைக்கிற மாதிரியும் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும் இல்லையா, அப்போ பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு கட்சியை கூப்பிட்டு ஆட்சி அமைக்கலாம்ல அப்படின்னும் போது இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து ரோல் பிளே கொஞ்சம் டிஎம்கேவுக்கு பிடிக்கல. ஏன்னா கூடயே இருந்து ஜெயிச்சுட்டு அவங்கள எதிர்த்து இந்த கட்சி நீ காங்கிரஸை எப்படி கூப்பிடலாம், காங்கிரஸ் வந்து ஈரங்காயறதுக்குள்ள அங்கே போய் சேர்ந்துட்டீங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அந்த இடத்துல வந்து திமுகவுக்கு இருக்கும். அது இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடிகிறது. சந்தேகம் எங்கே வலுத்துது அப்படின்னா, விசிகா வந்து நாளைக்கு நாங்கள் முக்கிய கூட்டத்தை கூட்டுறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம், நாளைக்கு சிலிண்டர் விலை உயர்த்திருக்கிறாங்க, அதை உயர்த்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு தமிழகம் முழுவதும் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ பாஸ் இது போராட்டம் பண்ற நேரமா பாஸ் அப்படின்ற மாதிரி தான் தமிழகமே எந்த சூழ்நிலை இருக்கு, ஆதரவு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை திடீர்னு நாளைக்கு நான் போராட்டம் பண்றேன்னா அது விசிகாவுக்குள்ளேயே ஒரு சில நெருக்கடிகள் இருக்கு. இப்ப காங்கிரஸ் வந்த உடனே கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. விசிகாவுடைய ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் வந்து தனது பேட்டியில் என்ன சொன்னார்னா, தெளிவா இந்த மாதிரி துரோகம் வந்து காங்கிரஸுக்கு பழகி போனது, இது வந்து நம்பிக்கை துரோகம், கூட இருந்து ஜெயிச்சுட்டு அங்கே போயிட்டு நீங்கள் ஆதரவு கொடுக்கலாமா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தனது பேட்டியில் கொடுக்குறாரு. அந்த பேட்டியும் இந்த சம்பவம் ரீச் ஆகும்போது நாளைக்கு விசிக்கு அங்கே போகும்போது கட்சிக்குள்ளேயே உடைவு வரும்ல, என்னப்பா சீரியனா நியாயம் அப்படின்னு கேள்வி வருமா வராதா, எப்படிங்க நீங்கள் திமுக கூட கூட்டணியில் அங்கே போய் சேர்ந்துட்டா, அதனால இந்த இடத்துல மேபி இன்னும் ஒரு நாள் காய போடலாமே, மறுசீலனை பண்ணலாமேன்ற ஆங்கிளில் போனால் திடீர்னு இன்னைக்கு காலையில் இன்னொரு செய்தி வருது, இல்லை கூட்டுற மாதிரி தான் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அதற்காக நம்ம வந்து காங்கிரஸ் ஆஹா ஓஹோ, மற்ற கட்சிகள் ஆஹா ஓஹோ அப்படின்னா வரலாற்று பிழை நடந்திருக்கிறதா மன்னா அப்படின்னா எஸ், வரலாற்று பிழைகள் நடந்திருக்கிறது மன்னா அப்படின்னு தான் சொல்ல முடியும். கர்நாடகா 2018 பிஜேபி 104 இடங்கள் ஜெயிச்சாங்க, காங்கிரஸ் 78, ஜேடிஎஸ் வந்து 37. சேம் ப்ரொசீஜர் தான். அப்போ வந்து பிஜேபியால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. ஆனால் பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற கட்சி அது சேம் தான். இப்போ டிவிகே ஜெயிச்ச அதே சேம் பொசிஷன் தான் அவங்களும் ஜெயிச்சாங்க கர்நாடகாவில் இப்போ 2018. அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, ஜேடிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்து அவர் முதல்வராக உட்கார வச்சுட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பாஸ் இது ரொம்ப முக்கியம் பாஸ், நீங்கள் முற்காலத்தில் என்ன செஞ்சுருக்கீங்கன்ற இந்த இடத்துல பார்க்கணும். அப்போ இது எல்லாம் நடக்குமான்ற இன்னொரு கேள்வி. இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்றேன். மகாராஷ்டிரா 2019 பிஜேபி ஜெயிச்சது 105, காங்கிரஸ் ஜெயிச்சது 44, சிவசேனா 37. அப்ப பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கட்சி ஆட்சி அமைக்கணும். இப்ப வாதங்கள் கரெக்டு தானே, ஏன் ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செய்யக்கூடாது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இருந்ததுன்னா, அந்த இடத்துல காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு சிவசேனாவை தூக்கி போயிட்டு, அப்ப இன்னொன்னு சொல்லிடுறேன், சிவசேனா வந்து பிஜேபியோட இணைந்து தேர்தலை சந்திச்சு 37 வந்தாங்க. ஆனா அந்த சிவசேனா கட்சியை கொண்டு வந்து இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அப்ப அன்று எல்லாம் கரெக்டா இருந்தது இல்லையா? அன்று இங்க நிறைய எல்லாருமே வந்து பிஜேபியை வீழ்த்தணுன்றதுக்காக அன்று எல்லாமே ஃபயர் விட்டாங்க. இன்க்ளூட் நான் எல்லா கட்சியும் சேர்த்து சொல்றேன், நான் டிஎம்கேவும் சேர்த்து தான் சொல்றேன். அன்று வந்து ஆஹா சம்பவம் பயங்கர ஃபயரா இருக்கு அப்படின்னும் போது இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த கேள்வி காங்கிரஸ் வந்து இந்த கேள்வி கேட்க முடியுமா இந்த இடத்துல அப்படின்றது, ஏன் பாஸ் நீ பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு வாங்க. இப்ப விஜய் அவர்கள்கிட்ட வந்து நீங்க பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு வாங்க. அப்ப பெரும்பான்மையை நிரூபிக்கும் பட்சத்துல நீங்க பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாதானே அப்படின்னா அந்த இடத்துல உடனே பழைய வரலாறுலாம் போய் இருக்கும். ஆனா பழைய வரலாறு இன்னொன்று இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிஜேபி கொடுத்தாங்க, பிஜேபிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு அவர் அங்க பார்லிமெண்ட் பாருங்க சட்டசபையில போயிட்டு பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத அப்பதான் இவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க. அதுவுமே ஒரு கூடுதல் தகவல். ஆனா
அந்த ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கொடுக்கலன்றது இன்னொரு கேள்வி. சரி, இதில் நம்ம இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் ஆட்சி அமைக்க முடியுமான்னா அது உடனே ஒரு கால்குலேட் போட்டாங்க. திமுக 59, அதிமுக 47, பாமக 4, முஸ்லீம் லீக் 2, கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் 2, விசிக 2, பாரதிய ஜனதா 1, தேமுதிக 1, அமமுக 1, இவங்க எல்லாம் சேர்த்துனாங்கன்னா 121 வருது. அப்போ 121ல் ஒன்று பிஜேபி இருக்கக்கூடாதுனால 120. அப்போ 120ல் பெருசாக டேலி ஆகுது. ஆனால் விசிகாவும் பிஎம்கேவும் ஒன்றா ஒரே இதில் உட்காருவாங்களா அப்படின்னாங்கன்னா உட்காருவாங்க பாஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரியஸாக அதிகாரப்பூர்வ தகவல் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு வரும்போது தான் இன்னொரு செய்தியும் வருது. கலாநிதி மாறன் அவர்கள் கலாநிதி வீரசாமி அவர்களுடைய தாவேக ஆட்சி அமைக்கதை நாங்கள் ஒருபொழுதும் ஒருபொழுதும் நாங்கள் எதிர்க்கலை. நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் உட்காடுறோம். இது கூட்டு சதி, அதிமுக பாரதிய ஜனதாவுடைய கூட்டு சதி. எங்களை ஏங்க நீங்கள் இருக்கிறீங்க, அப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க ஏடிஎம்கே கிட்ட வந்தோம் அப்படின்னா, ஏடிஎம்கே ஒட்டுமொத்தமாக இருக்கிற அந்த 47 எம்எல்ஏவில் 32 பேர் பக்கம் டிவிகே பக்கம் போனாதான் கட்சி தாவல் தடை சட்டத்தில் அவங்க பதவியும் இழக்க மாட்டாங்க, பெரும்பான்மையாக அப்படியே ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கும். 37 பேர் போவாங்களா அப்படின்னாங்கன்னா அதில் 2 கூட்டணியாக பிரியுதுன்றாங்க. சிவி சண்முகமாவோட தலைமையில் ஒரு 20 எம்எல்ஏவும், இந்த பக்கம் இன்னொருத்தர் வேலுமணியோட தலைமையில் இன்னொரு 20 எம்எல்ஏவும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இன்னொரு பொருளை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் திமுக விளக்கங்களை கொடுத்தாலும் இவங்க போயிட்டு ஒரு பக்கம் உட்கார வச்சிருந்தாலும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திடீர்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அது ஒரு பக்கம் பொருளை நியூஸ் போயிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் வரும்போது டிவிகேல இருந்து 3 எம்எல்ஏ மிஸ்ஸிங், கான்டாக்ட் பண்ணா தொடர்பு கொள்ள முடியல அப்படின்றாங்க. பிஎம்கேல இருந்து 2 எம்எல்ஏ மிஸ்ஸிங், தொடர்பு கொள்ள முடியல அப்படின்றாங்க. நான் நினைக்கிறேன் எல்லாருமே செய்தியாளர்கிட்ட தனது நம்பரை கொடுத்துட்டு ஏப்பா எனக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னா ஃபோன் பண்ணி நாட் ரீச் அப்படின்னு வந்துட்டாவே இவங்க ஓடிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் பண்ணுற இந்த இடத்துல பார்க்க முடியும். இது எல்லாமே இந்த கற்பனையின் உச்சம் அப்படின்றது நிறைய பெருசாக போனது. அதுவும் ஒரு படி மேலே போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் ரஜினி அவர்களை சந்திச்சாங்க. அதுக்கு என்ன கதை வந்தது அப்படின்னா, ரஜினி அவர்கள் சிஎம்மா உட்கார வச்சுட்டு 2 கட்சிகளும் சேர்ந்து ஆதரவு கொடுத்துடலாம்பா, வேலை முடிஞ்சது அப்படின்னா, இத்தனை வருஷமா கட்டி காத்த இயக்கங்கள் இது டிஎம்கே ஏடிஎம்கேவும் அந்த அளவுக்கு போயிட்டு இது மறுபடியும் எந்த ஒரு காரணத்துக்காக விஷயம் எதிர்த்தாங்க. ஒரு நடிகர் ஆட்சி அமைக்கலாமான் போது அது கற்பனையில இல்லாத ஒரு விஷயம் இருந்தாலும் பெருசா சொல்றாங்க. இப்ப முறைப்படி தமிழகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா, இப்ப கவர்னர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்துல. ஏன்னா 5/5/2026 வரைக்கும் தான் ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஓவராலாக சட்டமன்றம் கலைக்கப்பட்டதை அனௌன்ஸ் பண்ணதுனால முறைப்படி இப்போ தமிழகத்தில் கவர்னர் ஆச்சு. இப்போ அடுத்த இன்னொரு ஸ்டெப் என்ன பார்க்குறாங்க, ஏன் இது விஜய் அவர்களுக்கு பெரிய சிக்கலாக பார்க்குறாங்க அப்படின்னா, வழக்கமாக அவருக்கு கொஞ்சம் சிஎம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நேற்று இரவு இருந்து வழக்கமாக அவருக்கான சிஎம் ப்ரொடெக்ஷன் எடுத்துட்டாங்க, கம்ப்ளீட்டாகவே எடுத்துட்டாங்க. அதற்கு அங்கிருந்து வந்த செய்தி வட்டாரங்கள் என்ன சொல்றதுன்னா, அவரே இல்லை நான் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நீங்கள் ஆதரவு கொடுங்க, இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. இல்லை இவங்களாவே விலக்கிட்டாங்களா அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. இப்போ மக்களுடைய விஷன் அது பார்க்கும்போது என்ன தோணுது, இவருக்கு பாதுகாப்பு விலக்கப்படுகிறது, ஏடிஎம்கே அங்கே போயிட்டு உக்காந்துருக்காங்க, பெரிய அளவுக்கு இப்போ திடீர்னு விசிகே உட்காந்து பேச்சுவார்த்தை நாளைக்கு அனௌன்ஸ் பண்றதுப்பா, அவங்க ஒரு நாள் பேக் அடிக்கிறாங்க, பிஎம்கே ஆதரவு கொடுக்குறாங்க, அந்த எந்த தகவலும் வரல. இப்ப இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையில என்னதான் நடக்கிறது அப்படின்னும் போது இன்னைக்கு தான் காலையில ஒரு ஃப்ரெஷ் அறிவிப்பு வந்திருக்கு. பனையூர்ல எம்எல்ஏ சேருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உளவுத்துறை கூடுதலான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் எங்க பிரதான காரணமா முன் வைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, மேபி டிவிக்கே தான் மட்டும் மெஜாரிட்டியா இருக்கிறோம் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் கடிதம் அளித்திருந்தாருன்னா மேபி பதவி பிரமாணம் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கே ஆட்சி அமைச்சிருப்பாங்க. கூட அவர் காங்கிரஸ் கொண்டு போய் கொடுத்தது தான் அப்படின்னா இன்னும் 5 கொடுத்துருங்கன்னா அவர் எதாச்சியா கேட்டிருப்பாரு. இதுல டிவிக்கேவுடைய ஆலோசனையின்படி வெறும் இவங்க மட்டும் நாங்க எம்எல்ஏ இருக்கோம், அலெக்சா ஸ்டாப், வெறும் நாங்க மட்டும் எம்எல்ஏவா இருக்கோம், மீதி நாங்க ஃப்ளோர் டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு ஆரம்பத்திலே கடிதம் கொடுத்துருந்தாங்கன்னா அது அப்பயே கிளியரா இருக்கும். பட் அப்போ
யாரோ கொஞ்சம் இவங்க 5 பேர்த்தையும் சேர்த்தி கொண்டால மீதி எங்கப்பா அப்படின்ற கேள்வி வருது இல்ல, அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க மேஜரா, அது கொடுத்துருக்க கூடாது அப்படின்றாங்க. இருந்தாலும் ஆளுநர் அப்படி கேட்கறதுக்கான அதிகாரங்கள் இல்லையென்று வருது. பட் நம்ம இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேர் என்ன, காங்கிரஸ் தரப்புல இன்னொரு புதிய விளக்கம். இந்த விளக்கம் கேட்டு எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. இங்க நாங்க டிவிகே கூட கூட்டணி இருந்தாலும் அங்க மத்தியில் எம்பி லெவல்ல நாங்க டிஎம்கே கூட கூட்டணி அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொல்றாரு. எந்த வகையில சாத்தியக்கூறுகள்னு தெரியல. இன்னொரு தரப்புல காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவும் பிஜேபி எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அவர் வந்து இணையாம இருந்தாரு, அதனால எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க. காங்கிரஸ் எல்லாமே கரெக்டு தான், பட் இந்த வேட்பாளர் அறிவிப்பு, முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் எங்கேயோ இடிக்குது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேரளாவில் பெரும்பான்மையாக ஜெயிக்கிறீங்க, 101 பக்கம் ஜெயிச்சிங்க, பட் அங்கேயே யார் முதல்வர் அப்படின்றது கட்சி வந்து பெருத்த சந்தேகம் வருகிறது. கேசி வேணுகோபால் அவர்கள், அவர் தான் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர், அவர் தனது ஆதரவாளர் அடிப்படையில் அங்கங்கே போஸ்டாக ஒட்டுறாரு. இன்னொருத்தர் வந்து ரமேஷ் சென்னிதாலா அப்படின்றவர் வந்து முதல்வர் பதவியில் ரேஸ் இருக்கிறனால அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது எல்லாமே அங்கங்கே பெரிய இஷ்யூவாக இருக்குது. இந்த ஓட்டையெல்லாம் அடைச்சாங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். பட் டிஎம்கே காங்கிரஸினுடைய பிளவு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பார்க்கப்படுகிறது. இனி காங்கிரஸுக்கான கேள்வியே எங்கள் கையில் தான் இருக்குன்ற மாதிரி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் டிஎம்கே வந்து ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க மீன்ஸ் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து டிஎம்கே தரப்பில் இருந்து நேற்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில பேட்டியில் கொடுக்கும்போது, நாங்கள் இன்னும் 6 மாதத்துக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், பெரும்பான்மை அடிப்படையில் டிவிக்கு ஆட்சி அமைக்கலாம், நாங்கள் எதிர்கட்சி உட்கார தயாராக இருக்கிறோம், எங்களுடைய திட்டங்களை அவங்க செயல்படுத்தினாங்கன்னா போதும். மகளிர் உதவித்தொகை வந்து 2500 கொடுக்க முடியாது, நிதி அந்த அளவுக்கு கிடையாது, 1000 கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஓகே தான், மற்றபடி எங்கள் திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தினாங்கன்னா நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு காலையிலும் தெளிவாக தனது ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. அப்போ இந்த டிஎம்கேனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் நாங்கள் இதில் எதுலையுமே எங்களுக்கு விருப்பம் கிடையாது, நாங்கள் எதிர்கட்சியில் உட்காரன்றது இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறாங்க. டிஎம்கே வந்து அற்புதமாக ஸ்கோர் பண்ணுறாங்க, பரவாயில்ல சூப்பர். ஏன்னா அவங்க வெளியே வந்துட்டாங்க, அவங்க கரெக்டான சூப்பரான ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணாதுன்னு ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே ஏன் ஸ்கோர் பண்ணலன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அங்கே செங்கோட்டையன் அவர்களும் டிவிகேனுடைய அணுகுமுறையும் சரியில்லைனாலும் அவங்க கொலகாண்டில் இருக்கிறாங்க, கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டாங்க. அப்போ நம்ம 2 ஆங்கிளில் பார்க்கலாம். நிஜமாகவே அவங்க டிவிக்கே ஆதரவு கொடுக்கறதுக்காக தான் தங்கியிருக்காங்களா, இல்லை டிவிக்கே தூக்கிடக்கூடாதுன்றதுக்காக தங்கியிருக்காங்களா? 2 ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா டிவிக்கே தூக்கிடக்கூடாதுன்றதுனால அங்கே போய் தங்கி இருக்கிறாங்க. ஸோ சிம்பிள், அதுதான். மற்றபடி நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் அதுதான். ஒருவேளை சிவி சண்முகம் அவர்கள் பிரிஞ்சு வராரா என்னன்னு தெரியல, இது அடுத்த கட்ட நகராகவே பார்க்க முடிகிறது. பட் தமிழக அரசியல் களம் வந்து பரபரப்புக்கு பஞ்சமில்லை, பெரிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிற இந்த வேலையிலே வெஸ்ட் பெங்காலையும் சுவேந்து அதிகாரியுடைய பர்சனல் பிஏ பாதுகாப்பு பணி இருப்பார் போது 2 செகண்ட்ல வாங்க 2 பேர் வந்து சுட்டு தள்ளிட்டாங்க. அவரு சுட்டு தள்ளினது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரையும் சுட்டு தள்ளுறாங்க. அப்போ இந்த படுகொலைகள், துப்பாக்கி கலாச்சாரம், பெரிய அளவுக்கான படுகொலை, ஜஸ்ட் மிஸ்ன்றாங்க. இது பெரிய விவாத பொருளாக இருக்குது. அடுத்தது அங்கே திரிணாமுல் காங்கிரஸோடைய மாநில தலைவரை கைது பண்ணுறாங்க. அவரோட தூண்டுதல் பேர் தான் இது வந்து துப்பாக்கி சூடு நடத்தினது, அவரோட நெருங்கிய சகாக்கள் தான் சுட்டிருக்காங்கன்றது போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போனால் அவங்க மம்தா அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் கேன்சல் பண்ணால் நாங்கள் ரிசைனே பண்ண மாட்டோன்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி நான் ரிசைன் பண்ண மாட்டேன், முடிஞ்சது நீங்கள் பார்த்துக்கோங்கன்றாங்க. ஆளுநர் அவர்கள் நான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாவே அவனோட பதவி காலி ஆயிரும்ன்றாங்க. ஸோ அங்கேயும் இன்னும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டு இருக்கு, பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே வதந்திகள் தான். இதில் நான் எப்பவுமே திமுகவுடைய கொள்கை பிடிப்பில் பரவாயில்ல, நான் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன சொல்லுங்க, டிவிக்கே வந்து ஒரு பக்கம் ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க, ஏடிஎம்கே வழக்கமாக அது அப்போ இருந்தே ஹோட்டலில் தங்க வச்சு பழகிட்டாங்க, அதனால ஹோட்டலில் தூக்கி போய் தங்க வைக்கிறாங்க. ஆனால் திமுக பார்த்தீங்களா, ஒரு எம்எல்ஏ கூட எங்கேயும் தூக்கிட்டு போல, பார்த்தீங்களா? தைரியமாக இருக்கிறாங்க. இருங்கப்பா இன்னைக்கு வாங்கப்பா கூட்டத்தை கூட்டிக்கலாம் வாங்கன்னு இருக்கிறாங்க. அதுதான் மீதி 2 கட்சிகள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? மீதி எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க எம்எல்ஏவை பாதுகாக்கிறாங்க. ஆனால் திமுக மட்டும் அந்த வேலை பண்ணவே இல்லை. அதுதான் இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறாங்க, சூப்பராக ஸ்கோர் பண்ணுறாங்க. இது ஏடிஎம்கேவாலேயோ இல்லை மற்ற கட்சிகளாலேயோ முடியல பற்றியா. ஆனால் டிவிக்கே கூட பெருசாக ஓட்டில் போய் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நிறைய பேர் வந்து கட்சி மாதிரி வந்திருக்கிறவங்க நிறைய பேர் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த கட்சி மாதிரி வந்தவங்களோட நிலைப்பாடெல்லாம் பெருசாக இருக்காது.
என்னதான் அது வந்து விஜய்க்காக ஓட்டு போட்டிருந்தா கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பதவி வாங்குற வரைக்கும் தானே, பதவி வாங்கிட்டா அவங்களோட கர்வம் ஆணவம் வந்து வேற மாதிரி போயிடுது இல்லையா, அந்த மாதிரி மாறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, முதுகுல குத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்பது. அடுத்த அரசியல் களத்தை மீண்டும் விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.